ஹாய், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி இன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பீர்-லாம்பர்ட்ஸ் லா. பீர்-லாம்பர்ட்ஸ் லா வந்து லைட்டோட அப்சார்ப்ஷனை பற்றி சொல்லும். ஸோ இந்த லாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சாம்பரில் வந்து நம்ம எந்த சாம்பிளை வந்து அனலைஸ் பண்ண போகிறோமோ அதை சொல்யூஷன் ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லைட் சோர்ஸில் இருந்து லைட் ரேடியேஷன் வந்து இங்கே வந்து பாஸ் ஆகுது. அப்போது இந்த சாம்பிள் மேலே படும்போது இந்த சாம்பிள் சம் அமௌண்ட் ஆஃப் லைட் ரேடியேஷனை வந்து அப்சார்ப் பண்ணும், சம் அமௌண்ட் ஆஃப் லைட் ரேடியேஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், சம் அமௌண்ட் ஆஃப் லைட் ரேடியேஷனை வந்து அப்சார்ப் பண்ணாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த 3 கான்செப்ட் தான் இங்கே வந்து நடக்கும். இப்போது இந்த லைட் சோர்ஸ்லேருந்து வந்து சாம்பிள் சொல்யூஷனில் விழுது இல்லையா, இந்த ரேடியேஷனை வந்து I0 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். நெக்ஸ்ட்டு இந்த சாம்பிள் சொல்யூஷன் வந்து அப்சார்ப் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த ரேடியேஷனுக்கு பேர் வந்து IA அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்டு லைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த சாம்பிள் வந்து அப்சார்ப் பண்ணாமல் டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம் இல்லையா சில ரேடியேஷனை, அது வந்து IT அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் லைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த சாம்பிள் சொல்யூஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த ரேடியேஷன், அந்த ரேடியேஷனை வந்து IR அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரிஃப்ளெக்டட் லைட் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் I0 இஸ் ஈக்குவல் டு IA ப்ளஸ் IT ப்ளஸ் IR அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதலாம். ஓகேவா? ஸோ இதோட கூட்டுத்தொகை தான் வந்து இது. ஓகே, இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப 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 கம்மியான லெவலில் இருக்கிறதுனால இது வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ I0 இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு IA ப்ளஸ் IT. அதாவது தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் வந்து எப்படி இருக்கும்னா, இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்டு லைட் உறிஞ்சப்பட்ட ரேடியேஷனையும் டிரான்ஸ்மிட் கடத்தப்பட்ட ரேடியேஷனையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீர்ஸ் லா, லாம்பர்ட்ஸ் லானா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதோட லாஸை வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாம்பர்ட்ஸ் லா. லாம்பர்ட்ஸ் லா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறமா தான் பீர்ஸ் லா வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாம்பர்ட்ஸ் லா பார்க்கலாம். Lambert's law states that when a beam of light is allowed to pass through a transparent medium, the rate of decrease of intensity with the thickness of the medium is directly proportional to the intensity of incident light. ஸோ மேத்தமேட்டிக்கலாக இந்த லாவை எப்படி சொல்லலாம்னா, -dI divided by dt is directly proportional to capital I. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டு அந்த ஐ வந்து டினோட் பண்ணுறது. T வந்து எதை டினோட் பண்ணுறதுனா, திக்னஸ் ஆஃப் த மீடியம் வந்து டினோட் பண்ணும். இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து டிக்ரீஸ் இன் தி இன்டென்சிட்டி. ஸோ வந்து நெகட்டிவ் சிம்பிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே இஸ் ஈக்குவல் டு போடும்போது கே அப்படிங்கிற ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ KI வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து மாறும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம்ல, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த டேர்ம்ஸை வந்து இப்போ நம்ம அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஐயெல்லாம் வந்து ஒரு சைடு எடுக்கிறோம். ஸோ -dI divided by I is equal to K into dt. இது வந்து தேர்டு ஈக்குவேஷன். இப்போது இந்த ஸ்டெப்பில் வந்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுட்டு dI divided by I is equal to K வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ K எழுதிட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேஷன் dt. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேஷன் பண்ணோன்னா -ln நேச்சுரல் லாகரிதம் I is equal to K into இந்த டிடியை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா வெறும் T கிடைக்கும் ப்ளஸ் B. இந்த B வந்து என்னென்னா இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 4வது ஈக்குவேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போது இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் குறையுது அப்படின்னா தான் அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் இந்த லாம்பர்ட்ஸ் லாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டோட திக்னஸ் வந்து குறையிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதாவது அப்சார்ப்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா திக்னஸ் ஆஃப் த மீடியம், அந்த மீடியத்தோடைய திக்னஸ் அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது திக்னஸ் T is equal to 0 அப்படின்னா
ஸோ நோ அப்சார்ப்ஷன். ஸோ I is equal to I0. I0 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அப்சார்ப்ஷனே இல்லை அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து T is equal to 0 and I is equal to I0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு லெட்டர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து ஈக்குவேஷன் 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா அந்த டேர்ம் ln ln I0 is equal to K into 0 plus B. அப்போ இந்த டேர்ம் எப்படி கிடைக்கும்னா B is equal to ln I0. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்து நம்ம திருப்பி 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா minus ln I is equal to KT minus ln I0. இப்போது இந்த I எல்லாம் வந்து ஒரு சைடு எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்னா ln I0 minus ln I is equal to KTன்னு கிடைக்கும். ஸோ லாகில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. log A minus log B is equal to log A by B அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ln I0 divided by I is equal to KT அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த நேச்சுரல் லாகிரிதம் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா I0 divided by I is equal to E அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ E பவரில் வந்து KT அப்படின்னு இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம இன்வெர்ஸ் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து இன்வெர்ஸ் பண்ணோன்னா I divided by I0 is equal to E power minus KT. இங்கே வந்து இன்வெர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து இன்வெர்ஸ். ஸோ அதை வந்து 1/KT நம்ம எழுதாமல் வந்து நம்ம மைனஸ் KT அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதலாம்னா I is equal to I0 E power minus KT. இதுதான் வந்து லாம்பர்ட்ஸ் லா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Beer's law. Beer's law states that the intensity of beam of monochromatic light decreases exponentially with the increase in the concentration of the absorbing substances arithmetically. ஸோ Beer's law வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்சார்பன்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ், அதாவது அப்சார்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. ஸோ இந்த லாவை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் DI டிவைடட் பை DC இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி I. ஓகேவா? இப்போது இந்த ப்ரொபோர்ஷ்னல் அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் K போட்டுட்டு நம்ம வந்து இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் DI டிவைடட் பை DC இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு I. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஐயெல்லாம் வந்து ஒரு சைடு எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் DI டிவைடட் பை I இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு DC. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணோன்னா மைனஸ் இன்டகிரேஷன் பண்ணுறோம். DI டிவைடட் பை I இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகிரேஷன் DC. ஓகேவா? ஸோ இது இன்டகிரேஷன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் லா நேச்சுரல் லாகிரிதம் I இஸ் ஈக்குவல் டு KC ப்ளஸ் P இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் C இஸ் ஈக்குவல் டு 0. கான்சன்ட்ரேஷனே அங்கே வந்து இல்லை அப்படின்னா அப்சார்ப்ஷனே நடக்காது. ஸோ I இஸ் ஈக்குவல் டு I0. ஓகேவா? ஸோ இந்த C இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் I இஸ் ஈக்குவல் டு I0 இதை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி நம்ம பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து மைனஸ் ln I0 இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு 0 ப்ளஸ் P. இப்போ B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ln I0 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்து 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ln I இஸ் ஈக்குவல் டு KC மைனஸ் ln I0. ஸோ இங்கே ஐயெல்லாம் வந்து ஒரே பக்கம் வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா ln I0 மைனஸ் ln I இஸ் ஈக்குவல் டு KC அப்படின்னு கிடைக்கும். ஸோ log A மைனஸ் log B இஸ் ஈக்குவல் டு log A பை B அந்த ஃபார்முலா படி இங்கே வந்து ln I0 பை I இஸ் ஈக்குவல் டு KC அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கன்வெர்ட் ஆகும். தென் நம்ம வந்து நேச்சுரல் லாகிரத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து E பவரில் நம்ம இதை எழுதுகிறோம். ஸோ I0 மைனஸ் I இஸ் ஈக்குவல் டு E பவர் KC அப்படின்னு சொல்லி வரும். தென் இதை வந்து எப்படி இன்வெர்ஸ் பண்ணுறோன்னா I பை I0 இஸ் ஈக்குவல் டு E பவர் மைனஸ் KCன்னு மாறுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி எழுதலான்னா I இஸ் ஈக்குவல் டு I0 E பவர் மைனஸ் KC அப்படின்னு சொல்லி மாறும். இதுதான் வந்து Beer's law.
ஸோ இதுதான் வந்து லாம்பர்ட்ஸ் லா அண்ட் பீஸ் லா. இதோட காம்பினேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ஏதாவது புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த நாலேஜ் வந்து கெயின் ஆகும். தென் கெமிஸ்ட்ரி இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.